ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒருமுறை வந்தால் மீண்டும் வர தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், N9 மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி, உயர்தரமான பயிற்சி மையம், ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330, 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒருமுறை வந்தால் மீண்டும் வர தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், N9 மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. அன்பு நேயர்களுக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா சடகோபநம்பி. 38வது எபிசோட் இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி உங்கள் தொலைக்காட்சியில் மனம் மகிழ்வோடு இன்று இப்பொழுது இந்த நேரத்தில் மலர இருக்கின்றது. மலராக வருகின்ற இந்த பாடலினுடைய அந்த சுவையை அங்கிருந்து காணும் எனது அன்பு நேயர்கள், நீங்கள் தான் அதற்கு எஜமானர்கள், நீதி வழங்கக்கூடியவர்கள். உடனே ரசிக்கிறவர்கள் இருக்கும் பொழுதுதான் படைப்பாளிகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று கூறி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாளவாத்திய கலைஞர் ராகவன், தங்க ராஜேஷ் கீபோர்டு கலைஞர் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, எங்கள் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய சக தொழில்நுட்பர்கள், நிர்வாக அலுவலர் அருள் சந்தோஷம் அவர்களுக்கும், எடிட்டர் இசக்கி பாண்டியன் அவர்களுக்கும், தங்க ராஜேஷுடைய அப்பா குமார் அவர்களுக்கும் நன்றியை கூறி, உற்சாகமான மாலை பொழுதில் இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன்ட் IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி அவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் இவர்களெல்லாம் மிகச்சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பார்க்கின்ற உங்களுக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று கூறி நிகழ்ச்சியின் துவக்கமாக ராதா சமேத கிருஷ்ணா பக்தி பாடல்களை பரவசமாக இந்த பக்தி மாலையில் கொண்டு வருகிறார் நல் யோசனை மிக்க சடகோபநம்பி வாசனையாய். உடனே பேருமா? வசத்துங்க. ராதா சமேத கிருஷ்ணா, ராதா சமேத கிருஷ்ணா, ராதா சமேத கிருஷ்ணா, ராதா சமேத கிருஷ்ணா, ராதா சமேத கிருஷ்ணா. நந்தகுமாரா நவநீத சோதா, நந்த
பஞ்சாமிர்தம் அப்படின்னாலே அது ஒரு தனி சுவை. ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் ஒரு பக்தி பஞ்சாமிர்தமே கொடுத்துருக்கீங்க. ஓகே, அடுத்த பாடல் இளைய நிலா பொழிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதயம் முழுவதும் வெளிச்சம் மிளர்கிறது. இது இளைய நிலா பொழிகிறதுனால் இதயம் முழுவதும் வெளிச்சம் மிளர்கிறது. எங்கேயோ ஓரிடத்தில் வெளிச்சத்தின் வேர்கள் விடைகளை தேடி கற்பனை வானில் கவிதை தூறல்கள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்தை குமிழுக்குள் வானவில்லாக, அந்த நீர்க்குமிழிகள் இருக்குல்ல, அதுல வானவில்லா நிற்கும், வளைத்து வசப்படுத்துகிறது அந்த மனதை, இந்த மனதையும் அந்த மனதை. இதுல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாதான் வாசிக்க முடியும். இந்த பாட்டை 2 இன்ஸ்ட்ருமெண்டா வாசி திறமையா காமிக்காங்க. அவங்க பாராட்டி 2 வரும். இதே இளைய நிலா இவர்கள் வாழ்த்து நிலவொளியோடு வாழ்த்தொழியாக இவர்களுக்கும் படங்கள். தங்கராஜசியும் நம்ம அருமை அண்ணன் இசைக்கலைஞர்கள், அவர்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள், தட்டி கொடுத்தே இதயத்தை துடிப்பாக வைத்திருப்பவர்கள் என்று வாழ்த்துக்கள். நன்றி. குரலுக்காக காத்திருக்கிறார் ரசிகர்கள். உடனே பெறும் நசத்துங்க. தேங்க்யூ. போட்டோம். இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது, போகும் மேகம் கலா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா
புரட்டி போடுறதுக்கும் ஆம்லேட்டை புரட்டி போடுறதுக்கும் ரெண்டுக்கும் விதானம் வேற வேற இருக்கும். எப்படின்னா இன்னொரு சொல்லுங்கன்னா தோசை சுடும்போது ஒரு சைடு புரட்டி போடுவாங்கல்ல, புரட்டி போடுவாங்க, அப்படி போடுவாங்க. ஆம்லேட்டை போடுறது கொஞ்சம் நிதானிச்சு அடுத்து போடுவாங்க. கவனிச்சு போடாது ஆம்லேட் வந்து கோம்லேட் ஆகக்கூடாது. அது மாதிரி ராகவாத்திய தலவாத்திகளை ராகவே மாதிரி ஒரு மார்க்கமா தட்டுதாரு. காலையில நடந்திருக்கணும் நல்ல நல்ல கச்சேரியில் நான் பார்க்க முடியல உற்சாகமா. ஆமா ஆமா அந்த 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 தாளம் அந்த பேடு அது விரல முத்தம் கொடுத்துட்டு சூப்பரா இருக்கா? ஆமா நல்லா இருக்கா? அடுத்த பாடல் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் அப்படிங்கிற பாடல் நீங்க கொடுக்க போறீங்க. 38வது எபிசோடு. கடந்து வந்த பாதை கரடு முரடாக இருந்தாலும் கற்களுக்கும் முட்டுகளாய் மாறி நம் பயணத்தை பாராட்டுகின்றன. அருமை அருமை என்று சொல்லி பாடிவிட துடிக்கிறது உற்சாக உள்ளம். பாடிவிட துடிக்கிறது உற்சாக உள்ளம். வார்த்தைகளை வெளியில் அனுப்பி வேடிக்கை பார்க்க துடிக்கும் மனசு. வார்த்தைகளை வெளியில் அனுப்பி வேடிக்கை பார்க்க துடிக்கும் மனசு. பாடல் வரிகளாய் பல உணர்வுகள் பவனி வர. பாடல் வரிகளாய் பல உணர்வுகள் பவனி வர படர்ந்த பரப்பளவில் இதோ பாடல் படர்கிறது. சடகபுரம்பியா உடனே அசத்துங்க, மக்களுக்காக கொடுத்துருவோம். அசத்துங்க பழம்பி
இன்னிசை நேரலை நிகழ்ச்சி 38வது எபிசோடாக உங்களை மலர்ந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய சிறப்பை எப்படி சொன்னாலும் பாராட்டிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சமையலறையில் சமைப்பவர்களுடைய அந்த பங்களிப்பு, அந்த தீயில் வரக்கூடிய அந்த சூடு, புகை, அதுக்கு பக்குவமாக மசாலா கொடுக்கணும், பக்குவமான பொருட்களை சேர்க்கணும், நிறைய வேலைகளெல்லாம் செய்யணும். ஆனால் தட்டில் போட்டவுடன் சாப்பிட்டு விட்டு ரைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த தட்டில் வந்து அந்த சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் பின்னாடி உழைத்தவர்கள் இருக்கிறார்களே, அதில் எல்லாருடைய பங்கு இருக்கும். எல்லாரும் பங்கு இருக்கட்டும். நம்ம 7/7/2020 காலையில் உங்கள்கிட்ட பேசுனேன், தம்பி வழக்கமா பாடுற பாட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? பாட்டு வராட்ட பாடுங்க. அந்த பாட்டு, இந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி, சிறிய இடைவெளி. கேட்டுதான் இதயம் தொடும் இன்னிசை நேரலை அப்படிங்கிற வார்த்தையே எனக்குள்ள இருந்து வெளியில வந்து. அது மட்டும் இல்ல, அந்த 7/7/2020 உங்கள்கிட்ட நான் பேசினேன், தம்பி ஒரு லைவ் பண்ணிடுமா தம்பி நாளைக்கு அப்படின்னீங்க. அது பார்த்தா 38 லைவ், 38-40 மணி நேரம் சாதனையை போய் கண்ணா நடக்குது. கின்னஸ் சாதனைக்கு வரணும்னா மேனுவல்ல தொடர்ந்து வார வாரம் தொலைக்காட்சியில எந்த விதமான மற்ற மியூசிக்கெல்லாம் போடாம கருவிகளை வச்சு மேனுவலா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அதாவது கடுமையா பாடுறதே பெரிய விஷயம். தொடர்ந்து நம்ம வந்து நம்ம பெர்மிஷன் சொல்லுங்க, நம்முடைய மா டிவி நிறுவனர் ராஜா அவர்களுக்கும் ஃபுல்லா கைட் பண்றது நீங்க தான். இசைக்கு முத்தியா நான் சொல்லுவேன். இருக்கட்டும். ஏன் எப்படின்னு என்னன்னா, நீங்க தான் தூண்டுதல் பிடிக்க. நான் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 20 தடவை சுமந்திருப்பேன். எனக்கு வேண்டாம்னே நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ஓப்பனா தான் சொல்றேன், ஓப்பனா மக்கள் முன்னால முகமெல்லாம் சொல்றேன். அவ்வளவு தளர்ச்சியும் போக்கி உற்சாகப்படுத்தி இப்ப நீங்க வேண்டாலும் நான் விட மாட்டேன். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு நிறை செலுத்தி கொண்டு போறது பெரிய விஷயம். ஆமா, அது மாதிரி உயர வர்றது பெருசு இல்லை, வந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு போராடணும். ஆமா, உயர வர 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 கொடிநாட்டம், நம்ம ஆழம் அதிகரிக்கும். உயர வர வர பக்கத்துல தகுந்த மாதிரி இக்குள்ள ஆழம் அதிகரிக்கும். வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மலை முட்டு மலைகளை முட்டும் மலை முட்டு மலைகள் மலையப்பா நட்டு மணிப்பட்டு நீ விடு வெற்றி துணிப்பட்டு மலைகளை புலவட்டு படையப்பா வெட்டு கிளியல்ல நீ வெட்டும் புலி என்று தலைவரை வெட்டி பாடுவோம். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ன எண்ணம் தோணக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் அதை போல மாயங்கள் ஒளிதாக்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலிதாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கு இல்லை வரலாம் துக்கம் என்ன தந்தோம், ஒரு கனவு கண்டால் அதை தினமும் கண்டால் ஒரு வாழ்வில் மாறும். மனமே ஓ மனமே நீ மாறிடு, மழையோ அது பனியோ நீ மோதிடு. சாரி சாரி சமா மகம பமா ஏசா சமா ஏசா சமா தம மத சரி நேதமா வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்று ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவுகளோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல
மலர்ந்திருக்கும் மலர்களை சிந்து பைரவி ராகம். வைரவியா சிந்து பைரவி. சிந்து பைரவி ராகத்தில் பாடி அசத்திருக்கிறார் சடகோப நம்பி. அதாவது மலர்ந்திருக்கும் மலர்களை பார்த்து மகிழ்வோடு அதை பாராட்டி மட்டும் கடந்து செல்லாமல் அந்த மலரையும் செடியும் தாங்கியிருக்கும் வேர்களையும் சற்று விசாரிக்கும் மனோபாவம் நமக்கு வேண்டும். அடியில் உள்ளவர்களின் அந்த உழைப்பை அந்த கஷ்டத்தை உணர்ந்து பார்க்கின்ற மனம் கடந்து செல்லும் இடமெல்லாம் விருட்சமாகும். அதாவது என்ன சொல்லுவாங்க, வெற்றியா. உங்கள் அன்பு தங்கை துளசி நாச்சியார் அவர்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு பாடும் வயாம சொல்லுவாங்க. இது இப்ப திட்டமிடாமல் வந்த ஒரு திகட்டாத பாட்டு. நீங்க கரெக்டான நேரத்தை சொல்லிட்டீங்க. பாடல். ஆமா, ஒரு சிறிய இடைவேளை கொடுப்போமா? உடனே போயிடும். அடுத்த அருமையான பாடல்களோடு நிகழ்ச்சி தொடர்கிறது. நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், N9 மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி, உயர்தரமான பயிற்சி மையம், ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், N9 மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. நேர்களே, இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன்ட் IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி அவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு, பாளையங்கோட்டை மார்க்கெட் உங்களுக்காக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சி 38வது எபிசோடு. அன்பு சகோதரன் சடகோப நம்பி அவர்களுடைய பங்களிப்பில் படர்ந்து கொடி வீசி பல்வேறு இதயங்களில் அது இன்னும் பல்வேறு நல்ல இடங்களை பெற்று இடமாறாமல் தடமாறாமல் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அது இன்னும் பயணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒலிக்கும் பாடல் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபங்கிற பாட்டை பாட வராரு. நிலவுக்கு சுடவில்லை, பார்க்கும் மனம்தான் படாதபாடு பட்டதோ. நிலவுக்கு சுடவில்லை, பார்க்கும் மனம்தான் அந்த தருணத்தில் படாதபாடு பட்டதோ. குளிர் நிலா கொஞ்சம் சுட்டு விட்டதோ. குளிர் நிலா கொஞ்சம் சுட்டு விட்டதோ. பாவம் அந்த மென்மை மனசு நிலவை குளிர்விக்கட்டும். அசத்திருக்க நிலவு எங்க விட்டு நிலவு இருக்குண்ணே. என் மனைவிங்க நிலவு அப்படியா திடீர்னு கோவப்பட்டுரும். இந்த பாட்டு தான் போடுறேன். ஆனா நிலா பாருங்க, ஆனா நிலாவை பாருங்க, நீங்க எங்க நடந்து கூட உங்க கூட வர்ற மாதிரி இருக்குமே.
ஆமாடா கூட்டியதான் வருதுண்ணே. எங்க படம் ஃபாலோ பண்ணுதுண்ணே. பொண்டாட்டியும் கூகுளும் ஒண்ணு. ஒன்னா ஃபாலோ பண்ணுங்க. பொண்டாட்டியும் கூகுளும் ஏன்னா கூகுளா கரண்ட் கட்டாடே இல்ல. இது கரண்ட் கட்டாவாதுண்ணே. பொண்டாட்டியும் கூகுளும் ஒண்ணு. நீங்க எங்க 20 வருஷம் நான் பண்ற பாடம் 20 வருஷமா நான் பண்ற பாடம் பார்த்தீங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அசத்திருங்க பாட்டை. இல்ல நம்ம மூஞ்சி வச்சே திட்டுறாங்கண்ணே. அசத்துங்க. உடனே பேர் பண்ணு. அசத்திருங்க. நீங்க முன்னாடி கௌசல்யா இருக்கல. இல்ல இப்ப அங்க நிலா இப்ப தக தகன்னு இருக்கு. போன உடனே நீங்க தோசை கிடைக்கும். நீலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நீலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கின்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. கனிமொழிக்கின்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. எங்கள் பொன்மொழிக்கின்மேல் என்னடி கோபம் தடையாய் மாறுகிறது. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. புலுங்கும் தாரை சிரிக்கும் தாராய் விரட்டுவதே நடையோ. புலுங்கும் தாரை சிரிக்கும் தாராய் விரட்டுவதே நடையோ. முந்தன் கொடியிடையில் படை கொண்டு வந்து கொல்வதும் நடியோ. திருமணநாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து போற கண்ணாலே தேய்ப்பவள் நீதானே. நிலவுக்கு என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது.
சர்ஜன், எம்எஸ் சர்ஜன் டாக்டர், பெரிய டாக்டர். அவர் அவர் தான் எனக்கு பாட்டு எல்லா உதவியும் செய்வார். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உடனே பாட்டு அனுப்பிடுவார் எனக்கு. என் மேல தனி பாசம், அன்பு சகோதரர். திருவண்ணாமலையில் ஜிஹெச்ல பெரிய மருத்துவ அதிகாரி இருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணாமலையிலிருந்து ஆனந்த ஜோதி, ஆமா, அருள்மழையாய் பொழிய இசைமழை இதோ இங்கே தூவிக்கொண்டிருக்கிறது. ஆமா, அண்ணாமலையிலிருந்து அருள்மழை ஆனந்த இசைமழை இங்கே தூரலாய் தூவிக்கொண்டிருக்கிறது. ஆமாண்ணே, நல்லா இருக்கா? ஆமாண்ணே. என்ன பாட்டு ஏன் என்ற கேள்வி. ஏன் என்ற கேள்வி மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கேள்விகள் இருக்கும் இடத்தில் பதில்கள் பதுங்கி இருக்கும். கேள்விகள் இருக்கும் இடத்தில் தான் பதில்களும் பதுங்கி இருக்கும். விழிப்புடன் காண வேண்டும், கவனிக்க வேண்டும். கேள்வியே பதிலாக உதிர்ந்து விழுந்து விடும். கேள்வியே பதிலாக உதிர்ந்து விழுந்து விடும். கவனிக்கும் மனம் கனிந்து வாழும். கவனிக்கும் மனம் கனிந்து வாழும். ஆனந்தத்தை அள்ளும். அசத்திருங்க, உடனே போட்டோம். மனிதன் வாழ்ந்ததில்லை. நான் என்ற எண்ணம், இந்த நான் அப்படிங்கிறது எதுக்கு ஈடு தெரியுமா? நெருப்பு. நான் இன்னைக்கு மனித குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நெருப்பு, மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயம் நான்கிற அகம்பாவம். இந்த நெருப்பை சரியா பயன்படுத்தினா வீட்டுக்கு வெளிச்சம் எட்டுகின்ற விளக்காக மாற்றி விடலாம். கொஞ்சம் கவனக்குறைவாக பயன்படுத்த வீட்டை கொளுத்துகின்ற தீயாகவும் அது மாறிவிடும். நிறைய பேர் நிறைய திறமை இருந்தோம், நல்ல ஆற்றல் இருந்தோம், பணிவது இல்லாம நான்கிற அகந்தையிலேயே விளக்கு கவிழ்ந்து வீட்டை எரித்த கதையாக தன்னை
அவர்களே அவர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருவாங்க. அதுல இந்த நான் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஞானியை கூட நான் கொஞ்சம் தொட்டு அது கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடணும். ஆமாம். ஏன்னா நான் முற்றிலும் ஞானம் பெற்று விட்டேன், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைத்தாலே அதுவும் நான்கிற ஒரு அகங்காரம் மனிதனுக்கு வந்துருமா? வந்துடக்கூடாது. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் செட்ல வாழ்ந்தா அது வராது. எவன் தன்னை மட்டும் அறிவாளி என்று நினைக்கிறானோ அவனுக்குள்ள நான் நல்ல எப்படி சொல்றது பழந்து இருக்கிறதா இருக்கும். இந்த உலகத்தில் ஏதோ சில விஷயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம், தெரியக்கூடிய வாய்ப்பை அந்த இயற்கை அந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற சிந்தனையிலே நம்ம போகணும். எல்லாம் தெரிந்தவரும் இல்லை, எல்லாம் தெரியாதவர்களும் இல்லை. நிறைய தெரிந்தவர்களுக்குத்தான் குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆமாண்ண. குப்பைகளை அள்ளி வெளியே போடு வெறுமனை என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். அந்த பகுதியில் அந்த பங்கை இந்த இசை நிறைய விஷயங்களை கேட்கிறது. அத்தனை அம்மாவை கண்டுவிட்டால் அத்தனை பொம்மைகளும் கிழக்குகளும் புறக்கணிக்கப்படுகிறது. அம்மாவினுடைய அந்த சேலைக்குள் மறைந்து கொண்டு முகத்தை எடுத்து வெளியே அப்படி பார்த்துட்டு பிறைகளா ஒளிந்த மாதிரி ஒளிஞ்சுக்கணும் பாப்பா என்னன்னா அது அம்மாவோட ஐக்கியமாகிவிட்டது. அப்பொழுது பொம்மைகளும் கிழக்குகளும் சாதாரணமாக கிடக்கின்றன அந்த தேவதையின் வரவுக்காக. அதே மாதிரிதான் உங்களுடைய பாடல்களை கேட்பதற்கு புதிய பாடல்களை பழைய பாடல்களை இரண்டையும் குழைத்து ஒரு அருமையான பாடலை கொடுக்குறீங்க. ஏன்னா அப்படித்தானே இந்த மலர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. அந்த பாடல்களுடைய பயணங்கள் அதுல இந்த பாசமலர்ல வரக்கூடிய 2-3 வரிகளை பாடுங்க. மலருங்கிற வார்த்தையை போட்டு யானை படை வென்று சேனை பல வென்று ஆழ பிறந்தாயடா புவி ஆழ பிறந்தாயடா அத்தை மகனை மனம் கொள்ள இடமை வழி கண்டு ஆழ பிறந்தாயடா ஆழ பிறந்தாயடா மகனை மனம் கொண்டு இடமை வழி கண்டு அத்தை மகனை மனம் கொண்டு இடமை வழி கண்டு ஆழ பிறந்தாயடா நதியில் விளையாடி கொடியில் கலைசி வளர்ந்த இடம் என்றே பழபொதிகை மலை தோவி மதுரை மலர் கண்டு பொலிந்த இடம் என்றே மலர்ந்தும் மலராத பாதை மலர் போல் வளரும் இடம் கண்டே விழுந்தும் விளையாட தாரை குழலாய் வளர்ந்த கலை தன்னமே நதியில் விளையாடி கொடியில் கலைசி வளர்ந்த இடம் என்றே பழபொதிகை மலை தோவி மதுரை மலர் கண்டு பொலிந்த இடம் சூப்பர். அந்த பாடம் என்னுடைய அன்பு தங்கை துளசி நாச்சியார் அவர்களுக்கு சமர்ப்பணம். அதாவது ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளைகள்ல பூரா பூக்களா அப்படி பூத்து கிடக்கு. அந்த பூக்கள் அந்த கிளைகள்ல 2 கிளிகள் உட்கார்ந்துருக்கு. 2 கிளிகளை பார்த்துருக்கு. ஆமா. அது ஒரு கிளி என்ன பண்ணுது, தன்னுடைய துணை கிளியை கொஞ்சதுக்கு முன்னாடி பக்கத்துல பூத்துக்கூடிய அந்த மலர்ல தன்னுடைய அழகான அந்த வாய்க்குள்ள அந்த அழகான அழகை அப்படி உரசி அழகு அதை அப்படி உரசிட்டு அதை அப்படி ஒரு சின்ன செல்ல முட்டை கொடுத்துச்சான். எதுக்கு? அதாவது மனசு வாசனையோட பூத்திருக்கும் புஷ்பத்தினுடைய அந்த வாசனையும் சேர்த்து கொடுத்துச்சான். செல்லக்கிளிகளாம் அப்படிங்கிற சொல்லுங்க. அந்த குழந்தைய கணவன் கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான், பின்னால மனைவி நிப்பா. அந்த குழந்தைய பார்க்க மாட்டான், கணவனெல்லாம் பார்ப்பான். இந்த குழந்தைய கொடுத்தது யாரு அண்ணன் நன்றியா அவனை பார்த்துட்டு இருப்பான், குழந்தைய பார்க்க மாட்டான். அந்த கணவன் தான் அவனை பாசம். அவ்வளவு பெரிய அந்த அதாவது 2 பேரும் தத்துவம். அது யதார்த்தம். ஆமா ஆமாண்ண. கணவன் கண் அவன் அப்படின்னு அவன் பாப்பா,
எத்தனை குழந்தை 10 குழந்தை பெத்துப்பட்டா கூட கண்ணோட தான் வியப்பா பாப்பா. கோபத்தில் கொந்தளித்து எழுந்தான் சண்டையிடுவதற்கு. பக்கத்தில் ஒரு பகையாளியிடம். ஆமா. நெஞ்சில் உதைத்தது குழந்தை, குழந்தையை நினைத்தான், உதிர்ந்து விட்டது அத்தனை கோபமும் பிஸ்கட் துண்டுகளாக. எப்படி குழந்தை நினைச்சதுக்கு அவன் உணர்வு கொண்டு கிளம்பிட்டு அப்ப நம்ம பிள்ளை உதிர்ந்துருச்சான். அவனை யார் அறிவு சொன்னாலும் அவனை கட்டுப்படுத்த முடியல. தன் குழந்தையின் எதிர்காலத்தை நினைத்தான். ஆஹா, இந்த இதயத்தில் அல்லவா அது மிதித்து விளையாடி இன்னும் இந்த தந்தையின் தோளில் சுமந்து படிக்க வைத்து அவனை ஒரு சாதனையாளராக மாற்றும் வரை என் பங்களிப்பு இருக்கிறதே. அதற்காக நான் வீணா போய் யார்ட்டையும் ஒரு ஆள்கிட்ட கோபத்தில் போய் ஏதாவது பண்ணிட்டேன்னா என் பிள்ளையோட எதிர்காலம் நினைச்சான். அவனுடைய கோபம் முதிர்ந்தது பிஸ்கட்டு துண்டுகளா. கடுமையான வைக்கல நீங்க செல்ல கிளிகளை பற்றி சொல்றதுனால கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் சுவாரஸ்யம். அதாவது செல்ல கிளிகளாம், கிளிகள் மரத்தில் நகரும் குட்டி கவிதைகள். அது வாயை வச்சுட்டு அது நடக்கிற ஸ்டைலே பாருங்க. சார், அதாவது செல்ல கிளிகளாம், கிளிகள் மரத்தில் நகரும் குட்டி கவிதைகள். கவிதையில் குட்டி கவிதைகள். அந்த கவிதையின் வாயில் பழமாய் ஒரு ஓவியம், அழகாய் 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 அழகாய். வாயில் கோவப்பழமா இருக்கும். பழத்தை இது கோவப்பழத்தை திங்கும் பொழுது கோவை பழமா கிளியின் வாயை ரெண்டுக்குமே தெரியாது. கொத்தும் கிளி அங்க இருக்க, கோவை பழம் இங்க இருக்க, தத்தி வந்த செல்ல கிளியே நீ தூது செல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடுவது கேட்டாயோ, தத்தி வந்த வெள்ளரையே நீ தூது செல்ல மாட்டாயோ. எதிர்பார்த்த பாட்டு அந்த பாட்டு தானே. சங்கீத முறைப்படி படிச்சவர்கள, சங்கீத முறைப்படி படிச்சவங்கதான் ஈடு கொடுத்து சும்மா. ஆமா, அதாவது இந்த கிளியினுடைய வாய் அழகா ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, அது பழத்தை திங்கும் பொழுது இந்த தூரத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பழமே ஒரு பழத்தை பாராட்டியது கூட. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில், சபை தன்னில் திருச்சபை தன்னில் உதவோர் பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, இசை முத்தையா நீ பழம் நீயப்பா. எதிர்பார்க்கல பழத்தை வைத்தே பழனியப்பா என்று பாடலால் பரிசீலித்த பாசத்திற்குரிய தம்பியே ஐஸ்வர்யம் பொங்கல். எல்லாம் இன்னைக்கு இரவுக்கு அப்புறம் நீங்க தான் இந்த நிகழ்ச்சி 38 எபிசோடு. அதாவது அந்த கிளி இருக்கு இல்லையா, ஆமா, அழகாய் அழகாய் அதன் அழகு, கழுத்தில் ஒரு அழகான கருப்பு வளையம், இயற்கை போட்ட இனிய கோடு. கழுத்தில் ஒரு கருப்பு வளையம், இயற்கை போட்ட இனிய கோடு. இனிய கோடு. இந்த கோட்டிற்கு எந்த நகையும் ஈடாகாது. இயற்கையான நகை. எத்தனை கோடி வைரத்தை பதிச்சு தங்கத்தை பதிச்சு அத்தனையோ லட்சம் கோடிக்கு நகை செஞ்சு ஒருத்தி கழுத்துல போட்டாலும் அது இந்த கருப்பு கிளி கழுத்து கருப்பு கோடு இருக்குல்ல, அதுக்கு ஈடே வராதே கிடையாது. செல்ல கிளிகளாம் பள்ளிகளி பள்ளி உடனே பேருவன கிளியை வச்சு இன்னைக்கு இவ்வளவு விஷயம் ஓடிட்டேன். கிளி விழிச்சிட்டோம் போட்டோம். ஓமா சூப்பர். இது அது இல்ல, அசத்திருங்க. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, தூங்கவில்லை பொன்மணிகள், தூங்கவில்லை. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம்
ஸ்லோ பண்ணி நிப்பாட்டணும். சரியா? சடக்கு நிப்பாட்டணும். எப்படி தூக்கக்கூடாது? தொட்டில்ல குழந்தை அப்படியே கண் கரங்கி கண்களை பொறுத்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு அந்த புள்ள அப்படி போனதுக்கு அப்புறம் அதை உறங்க வைக்கிறதுக்கு அவ பட்ட பாடு இருக்க. அதனால என்ன பண்ணுவான்னா ஒரு சின்ன மனுஷன் ஒரு இடம் மெதுவா கையை விடுவா. அவன் அப்படி மெதுவா கையை விடையிலேயே அப்படியே அரைக்கண்ண திறந்து ஆகும். அவளுக்கு இப்போ ஹீரோங்க அம்மாடி அப்படின்னு எந்த சத்தமும் அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கிடுவா. அதே மாதிரி தூங்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கழிச்சு எந்திக்கும் போது ஒரு உதறோன்னு அத்தனை மணி ஜிலின்னு சத்தம் கேட்கணும். அவளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா மறுபடியும் நினைச்சிட்டே இருந்தா பழையபடி முதல்ல இருந்தா அப்படி வந்துடும். ஆனா எத்தனை தடவை அது அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அவளுக்கு அது கஷ்டமாகவே இருக்காது. உலகத்தில் ஒரு உன்னதமான படைப்பு இருக்கிறது என்றால் பெற்ற தாய் மட்டும்தான். அவருக்கு நிகழ் இந்த உலகத்தில் எதுவுமே அம்மா ருக்மிணிக்கு சமர்ப்பணம். நீதானே என் பொன் வசந்தம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக தர இருக்கின்றோம். இல்ல நான் பாடும் பொழுது அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது அழகா அந்த பாட்டையும் உள்ள கொண்டு ஒரு வரி. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொடம் மறந்தவர் மனிதனில்லை, மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. குழந்தை 100% நல்லா இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகம் 2 ஜீவன்கள் இருக்கு. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் தான் பையன் தான் பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய 100% தாண்டி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய 2 ஜீவன்கள் பெற்றெடுத்த தாயும் தந்தையும். பெற்றெடுத்த தாயும் தந்தையும் வணங்குங்கள். நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை கும்பாபிஷேகம் நடத்தினாலும் அதை விட சிறப்பு வயது முதிர்ந்த காலத்தில் அப்பாவையும் அம்மாவையும் பாதுகாத்து பணிவிடைகள் செய்து அவர்களை சந்தோஷமாக பராமரிக்கின்ற பாக்கியம். கோவில் தொழும் தெய்வம் நீ என்று நான் காணவில்லை, வாழும் தந்தாய் நேசம் கண்ணார கண்ணா தன்னுடைய மனைவிக்கு இதயத்துக்கு மாத்திட்டு அம்மாவோட இதயத்தை வெட்டி வாங்கிட்டு போயிட்டான். அம்மா இறந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா கொடுத்தா இதயத்தை வெட்டி கொடுத்தா அவரோடு போயிட்டு இதயத்தை கொடுத்தவன இதயத்துக்கு ஓடுதான் மகன் மனைவிட்ட கொடுத்து காப்பாற்றுறதுக்கு. தவறி கீழே விழுந்துதான் முட்டை கையில் அடிபடுது. அப்பா அப்பவும் அது இதயம் சொல்லுது, அப்பா பார்த்து பாப்பா கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லுது. அப்படியாப்பட்ட இதயம் தான் இதயம் தொடும் இன்னிசை நிகழ்ச்சியில் இதயம் தாய் உயிர்ப்போடு துடித்துக் கொண்டிருக்கிறது. நீதான் என் பொன் வசந்தம் என்ற பாடலை நிறைவாக ஒலிக்க விடுகின்றார் சடகோப நம்பி. தொட்டிலை தாளாட்டும் குழந்தை பொம்மைகளை உறங்க வைக்க, தொட்டிலை தாளாட்டும் குழந்தை பொம்மைகளை உறங்க வைக்க, பொம்மைகளை உறங்க வைக்க பல நடவடிக்கைகளை எடுக்குமா. தாளாட்டி தாளாட்டி பார்த்துவிட்டு குழந்தை உறங்கி போய்விடுகிறது. தாளாட்டி தாளாட்டி பார்த்துவிட்டு குழந்தை உறங்கி போய் விடுகிறது. வாடாத மனம் பிறரை வாழ்த்தும், தன்னுள் இருக்கும் உயிர்ப்பை சக உயிரினங்களில் பார்த்து மகிழும். வாடாத மனம் பிறரை வாழ்த்தும், தன்னுள் இருக்கும் உயிர்ப்பை சக உயிர்களின் மீது பார்த்து மகிழும். பிறரை நேசிக்கும் பொழுது நெஞ்சம் ஊட்டம் பெறுகிறது. அதுவும் காதலில் கரும் பாறையை கூட கனிய விடுகிறது. படிச்சிருக்கீங்களா? நீதான் என் பொன் வசந்தம். உடனே வாங்க, உடனே பெறும் அடிங்க. நீதானே பொன் வசந்தம், நீதானே பொன் வசந்தம், பொருளாக வாழ்க்கை நாடும் சொந்தம்.
ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி இவர்களோடு இணைந்து சுவாமிஜி சிறுவனம் இணைந்து வழங்கி இதயம் தொடும் இல்லிசை நேரலை நிகழ்ச்சி 38வது எபிசோடு இறுதியை நிறைவடைகின்றது. 38 வாரங்களும் இனிமையாக இந்த இசை பயணத்தில் தோள் கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடின உழைப்பாளி மிகச்சிறந்த இசைக்கலைஞர் சடகோப நம்பி அவர்களையும், அவரோடு இணைந்து சிறப்பித்த தாளவாத்திய கலைஞர் ராகவன் அவர்களையும், கீபோர்டு கலைஞர் தங்க ராஜேஷ் அவர்களையும் வாழ்த்தி இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி இன்று இப்பொழுது இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரை இதே நேரலையில் தொலைக்காட்சியில் நீங்கள் கண்டு மகிழலாம் என்று கூறி இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கண்டுகளித்த அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. வணக்கம் நேயர்களே. மிக்க நன்றி. வணக்கம். ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறை தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமி, உயர்தரமான பயிற்சி மையம், ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC,
RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921.